Hi friends, welcome to Arhaaths. இந்த வீடியோல நாம நல்ல பஃபியான சாஃப்ட்டான பூரி எப்படி பண்றதுன்றத டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பூரி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்திடலாம். 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் மைதா மாவு, 1/4 கப் ரவை, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். இப்போ நம்ம பூரி மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல நம்ம எடுத்து வச்ச கோதுமை மாவு, மைதா மாவு, ரவை, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா எண்ணெய், இது எல்லாத்தையுமா சேர்த்து நம்ம கொஞ்சம் இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விரவி எடுத்துக்கலாம். நமக்கு பூரி நல்லா சாஃப்டா வரணும்னா இப்படி நல்லா குத்தி விரவி எடுத்துக்கோங்க. மாவு ரெடி பண்ணிட்டோம். இதை இப்படியே ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சிருங்க. மாவு ரெடி பண்ணி வச்சு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் இப்படி பிசைஞ்சு விட்டுட்டு இதை பால்ஸ் பிடிச்சி நம்ம பூரி போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம பூரிக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி மாவில் இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். எல்லா பால்ஸையும் நம்ம விரிச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். ஒரு கடாயில் ஆயில் எடுத்துக்கிட்டு நம்ம இதை ஹை ஃப்ளேமில் சூடு பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. அப்போ தான் பூரி நமக்கு கருகாமல் வரும். நல்ல சாஃப்டான பூரி ரெடி. For full English recipe, please follow our Arhaaths blog. Link is given in the below description. For more videos, please continue watching Arhaaths.